அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சிட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 1 வீக்குக்கு மேலே ஆகுது வீடியோ அப்லோட் பண்ணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுடைய ஸ்கூலுங்க. இங்கே வந்து நிறைய பேர் படிச்சிருக்கோம். நான், என்னுடைய ஹஸ்பண்டு, என் தம்பி, என்னுடைய நாத்தனார் எல்லாருமே இங்கே தான் படித்தோம் இந்த ஸ்கூலில். ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் எங்களுடைய ஏரியாவில். எங்கள் ஏரியா எங்கேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அதாவது எங்கள் ஸ்கூல் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்கூல் தான். நம்ம படித்து கலெக்டராக டாக்டராக ஆகலன்னா கூட நம்ம படித்த ஸ்கூல் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு பெருமையை சேர்க்க ஒரு இடம் தான். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே வந்துட்டுருக்கோன்னா அந்த பாதையில் கடந்து சர்ச்சுக்கு வந்தோம். இப்போ வந்து சண்டே, இந்த கிளிப்பிங்கெல்லாம் சண்டே எடுத்த ஒரு வீடியோ. அதுக்கடுத்தது இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்து பிரியாணி, பிரிஞ்சி சாதம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பிரிஞ்சி சாதம் வந்து நாங்கள் செஞ்சிட்ருந்தோம். நாங்கள் சொல்கிறத விட என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து செஞ்சிட்ருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பிரியாணி, பிரிஞ்சி சாதமெல்லாம் கை வந்து கலை சூப்பராக செய்வாங்க. அதுக்கடுத்தது குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். என்ன வாங்கிட்டு வந்தீங்க? சமோசா. என்ன 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாம், இதான் வாங்கிட்டு வந்தால் இவர் கொஞ்சம் வாங்கிட்டு வருவாங்க, இல்லை நிறைய வாங்கிட்டு வந்துடுவாங்க. சுட இருக்கா? சுட அப்படியே கொதிக்குது. காட்டுங்க. அப்படியே கை வெந்துடும் போகுது. அச்சா, அந்த அளவுக்கு சூடாலாம் இருக்காது. உள்ள சூடாக இருக்கும். பழைய சமோசாலையே இல்லை, சூடாக தான் இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே விற்றாங்க. நல்லா மிளகாலாம் போட்டு வச்சுருக்காங்க. என்னம்மா? ஆமாம், நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது, குட். வீட்டாண்டே வருது. ஆமாம், இந்த பாருங்க சமோசா, சூப்பர் சமோசா. நீ தான் நாங்கள் ரொட்டீன் எடுக்க ஆரம்பிக்கிறோம், உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். என்னம்மா இப்போ என்னம்மா செஞ்சீங்க நீங்கள்? பிரியாணியா, பிரிஞ்சியா? பிரிஞ்சி. ஓகே, வெயிட் பண்ணலாம். இப்போ என்னென்னா சமோசாவும் காஃபியும் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஒன்று குடிக்க போகிறோம், ஒன்று சாப்பிட போகிறோம். வெயிட் பண்ணுறேன். டப்பர் வேறு எதுக்கு குத்தா இந்த மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணுறேன்? சமோசா காற்று போகாமல் இருக்கிறது இது போட்டு வச்சுருக்காங்க. 40 ரூபாய்க்கு வாங்கினீங்களே, ஏதாவது எக்ஸ்ட்ரா தந்துடலாமா? இந்த மிளகா கொடுத்தேன் எக்ஸ்ட்ரா. இது நல்லா கதையாக இருக்குது. 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் அதே தான், 40 ரூபாய்க்கு வாங்கினாலும் அதே தான். 10 ரூபாய்க்கு வாங்கினா 4. நாங்கள் இப்போ சாப்பிடுவோம். யாருக்கு இது? எனக்கா? நன்றிங்க, ரொம்ப நன்றி. இவ்வளோ சாப்பிட்டா வச்சுக்கா. நம்மளுக்கு இல்லை, 3 பேருக்கு. இது 3 2 பேர் 4க்கு 3. ஓகே. காஃபி இவ்வளோ. நான் காஃபி குடிச்சிட்டேன். இப்போ காஃபி. நிறைய பேருக்கு இந்த மிளகா எப்படி வச்சு சாப்பிடணும்னு ரொம்ப டவுட்டாக இருக்காங்க. காரணமாகவே இருக்காது, கடிச்சிடணும். கடிச்சிட்டு சாப்பிட்டாங்க. இந்த சமோசா உங்களுக்கு செஞ்சு பார்க்கணும், ட்ரை பண்ணணுன்னா நம்ம மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னலில் இந்த சமோசா எப்படி செய்யணுன்ட்டு வீடியோவே போட்டிருக்கோம். மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னலில் ஆனியன் சமோசா செஞ்சு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஈஸி, ரொம்ப கால் தூசி. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக செலவாகும், அது மட்டும் தான். மிச்சபடி ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் டேங்க. அதாவது இன்றைக்கி மக்ரூனி வந்து நாங்கள் வந்து செஞ்சுருந்தோம் எக்கு போட்டு. இது வந்து இந்த ரெசிபி வந்து மை ஓன் ரெசிபிங்க. அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு குக்கிங் வந்து ஷேர் பண்ணுங்கள் சொன்னனால அவங்களுக்காக இந்த வீடியோ. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது உப்பு ரொம்ப லைட்டாக தான் போடணும், அதிகமாக உப்பு போடக்கூடாது. 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஆயில் இதெல்லாம் போட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைப்பேன். எப்போவுமே இப்படி தான் அரைப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைக்கிறது தான் ஒரு லாபம். நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நஷ்டம்தான். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றின பிறகு முட்டை வந்து உடச்சி ஊற்றுறேன். மொத்தம் 3 முட்டை நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எக் மக்ரூனி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து எப்படின்னா மக்ரூனி வந்து நான் அவ்வளோவா சாப்பிட்டு பழகினதெல்லாம் கிடையாது. ஆனால் என்னுடைய மாமியார் வந்து ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அவங்க செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிக்சர் கூட நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சிக்கன் போட்டு செய்வாங்க, நார்மலாகவும் செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. அதில் தான் நான் பழக்க ஆரம்பித்தேனே இது சாப்பிட. சரி இன்றைக்கி வந்து இது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். எக்கு 3 உடச்சி ஊற்றினேன்னா அதுக்கு அடுத்தது மிளகு, இடித்து வச்ச மிளகு வந்து போட்டாச்சு. அதை நல்லா நம்ம இப்போ பொரித்து எடுக்க போகிறோம். நம்ம நார்மலாக மிளகு இடித்து முட்டையை பொரித்து எடுப்போம் பார்த்திங்களா, அது மாதிரி இப்போ நம்ம வறுத்து அதாவது பொரித்து எடுத்து வச்சுக்க போகிறோம் தனியாக ஒரு பவுலில். ஏன்னா இந்த மக்ரூனிக்கு மெயின் டிஷ்ஷே வந்து இது தான். என்கிட்ட வந்து கொஞ்சம் பொருள் இல்லாதனால எக்கு தான் இருந்துச்சு. அதனால் எக்கு போட்டு செஞ்சிடலான்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இது தாங்க நான் ஆட் பண்ணுறேன் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எங்கள் மாமியார் செஞ்சது. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சிக்கன் போட்டு அவங்க செஞ்சது. அவங்க செஞ்சு நான் சாப்பிடும்போது தான் எனக்கு அந்த பழக்கமே வந்துச்சு. நான் வந்து இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன்னா அவங்க செஞ்சு கொடுக்கும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறமா நானும் இதோடைய லவர் ஆகிட்ட பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கை நல்லா பொரிச்சாச்சா, அதை வந்து ஒரு பவுலில் வந்து நான் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அதே பேனில் தான் நம்ம வந்து ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. என்கிட்ட கருவேப்பிலை எதுவுமே இல்லை, கொத்தமல்லி கூட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுக்கடுத்தது கடுகு போட்டேன். கடுகு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது பச்சை மிளகா 1 பெரிய பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தோம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் நல்லா நம்ம கலரி விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது உப்பு வந்து போட்டுக்கிட்டால் நல்லா வதக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கிறேன் நான். எப்போயுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உப்பு வந்து ஆட் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது தக்காளியும் ஒரு 2 பீஸ் வெட்டி வச்சுருந்தோம். அதையும் நம்ம போட்டு நல்லா கிளறிடலாம், வதக்கிக்கலாம். அதுக்கும் உப்பு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நான் வதக்கிக்கிட்டேன். எல்லாருமே ஒரு டைம் நீங்கள் உப்பு போட்டால் போதும். எனக்கு வந்து இந்த பழக்கம் உண்டு. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்து ஒரு டிஷ் வந்து செஞ்சு முடிப்பேன். அதுக்கடுத்தது மஞ்சத்தூள், கார மிளகாத்தூள் அது போட்டுக்கிட்டேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க. வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்தேன். அப்புறமா மஞ்சத்தூள் போட்டேன். அதுக்கு அடுத்தது பச்சை மிளகா 1 போட்டேன். அதுக்கப்புறமா மிளகு முட்டையில் போட்டிருக்கோமே, அதோட காரம் வந்து ஓவர். இப்போ மக்ரூனி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். அதையும் வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. சில பேருக்கு வந்து கொஞ்சம் கொலன்னெல்லாம் விரும்ப மாட்டாங்க, கொஞ்சம் ஆடாகவே இருக்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு வந்து கொஞ்சமாவது நல்லா கையில் அமுக்குனா நல்லா மசைகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு வந்து பிடிக்கும், சாப்பிட முடியும். அதனால் அப்படி தான் நாங்கள் அவிச்சு எடுத்துருக்கோம். அதுக்கடுத்தது அது போட்டு நல்லா கிளறிட்டோமா, அதுக்கடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த முட்டையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சி. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக
ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாமுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குமா எக்கு போட்டது அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். வெறும் தக்காளி வெங்காயம் முட்டை. நீங்கள் முட்டை கூட போடாமல் நார்மலாக கூட செய்யலாம். நீங்கள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன், வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறவங்க வேறு ஏதாவது காய்கறி வந்து ஆட் பண்ணி வந்து செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த கண்ணாடி பவுல் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா கடையில் 10 ரூபான்னு வாங்கினேன். இப்போல்லாம் 20 ரூபா 15 ரூபான்னு விற்கிறாங்க. விலைவாசி ஏறி போச்சுல, அதனால எல்லா விலையும் ஏறி போச்சு. அதுதான் உண்மை போல். அதுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சதை நம்ம இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டியதான். ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. நான் கொஞ்சம் கட்டியாகவே தான் அரைச்சி வைப்பேன். கொஞ்சம் தண்ணியெல்லாம் அதிகமாகலாம் ஆட் பண்ணி அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் மேக்ஸிமம் தண்ணியும் சேர்க்கக்கூடாது. அதுக்கடுத்தது ஈவினிங் வந்து நான் டீ போட்டு குடித்தேன். அந்த கிளிப்பிங் தான் இது. அவ்வளோதாங்க, ஒரு சின்ன ரொட்டீன் தான். நான் வர வீடியோலாம் இன்னும் உங்களுக்கு சூப்பராக வந்து கொடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன். குக்கிங் வந்து ஆட் பண்ண பார்க்குறேன். இந்த குக்கிங் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்?